ஒரு வழியா கடலுக்கு கஞ்சா கடத்த போயிருப்பாங்க. கஞ்சா கடத்த போனவங்க எல்லாத்தையுமே நம்ம தேவாரோட பையன் தான் கொன்னது அப்படின்ற ஒரு ட்விஸ்ட் ஒன்று உண்டு பண்றாங்க. அந்த ட்விஸ்ட் ரொம்ப பெஸ்டா இருந்துச்சா அப்படின்னா இல்ல சொல்ற மாதிரி இல்ல. அட கதையே இல்லைன்ற இந்த கடலுக்கு கஞ்சா கடத்தின ஆட்கள் எல்லாத்தையுமே கொண்டு குவிச்சு கரையில கொண்டு வந்து போடுறாரு நம்ம ஹீரோ. கிட்டத்தட்ட சூப்பர் ஹீரோ சுறா படம் மாதிரியே தான் இருந்துச்சு. ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சதுலன்னா பாத்துக்கோங்க. கடல்ல கஞ்சா கடத்த போனவங்க எல்லாத்தையுமே நம்ம சின்ன ஹீரோ போட்டுதல் இருப்பாரு கடல்லையே. இந்த கஞ்சா கடத்த போனவங்க எல்லாமே கடலுக்குள்ள கொண்டு கப்பல்ல ஏற்றி கரையில வந்து இறக்கிருப்பாரு நம்ம ஹீரோ. உடனே பில்டப் கொடுக்கணும் இல்லையா, அதனால பிராஸ்ராஜ் வராரு. உடனே பிராஸ்ராஜ் கிட்ட சொல்றாரு, நான் மட்டும் இவங்ககிட்ட இருந்து தப்பிச்சுட்டேன் அப்படின்னா பைரா நம்ப மாட்டான். சுனாமிலேயே ஸ்விம்மிங் போடுற மாதிரி நான் சுறா மூலமா ஸ்விம்மிங் போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா ஆடியன்ஸும் நம்ப மாட்டான். ஆனா படத்துல சீன் இருக்கு. நீ இப்படி பில்டப் கொடுத்துக்கிட்டே இருந்த அப்படின்னா நீ நடிக்கிற படம் அப்படின்னு தெரிஞ்சாலே ஆடியன்ஸ் வந்து உன் படத்தை பார்க்க மாட்டான் அப்படிங்கிறாரு. அட உண்மையை சொல்றாருப்பா.